இப்போ முருங்கையில் எடுத்துருக்கிறேன், சின்ன வெட்டுறேன், திரும்ப வறுக்க போகிறோம். வறுத்த உடனே குழந்தை பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி வறுத்து முட்டையில் சுருட்ட போகிறோம். இதை இப்படியே 3 ஐட்டத்தையும் போட்டு வேணுமெண்டா மீட்டு இதுக்க போடலாம். இது சீஸ், முருங்கையில் மாம்பழம் இவ்வளோத்தையும் போட்டு இதை இப்படியே சுற்றுறது. இதை கட் பண்ணி சின்ன பிள்ளைகளுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொடுங்கோ. அதோட பானம் சேர்த்து விரும்பினா ப்ரெட்டு சாப்பிட்லாம். நீங்கள் விரும்பின சாப்பாடை கலந்து அதோட இந்த முட்டைக்குள்ளே வச்ச அந்த முருங்கையிலே குழந்தைகளுக்கு கொடுக்க நல்ல டேஸ்ட்டு விரும்பி சாப்பிடுவேன். அப்போ நீங்கள் இதை அப்படி சாப்பிட்லாம் எல்லோரும். இந்த சின்ன ஆக்களுக்கும் இதை இப்படி கொடுக்க நல்ல விருப்பம். இந்த சீஸ் முட்டையெல்லாம் சேர்ந்தோடனே முருங்கையில் அவைக்கு என்னண்டே தெரியாமல் சாப்பிட்டுடுவேன். அப்போ அவைக்கு அது ஒரு மிகவும் ஒன்றுமே விளங்காது. டேஸ்ட்டு தான் அவைக்கு தெரியும். அதோட இந்த ரைஸோ ஒடியல் புட்டு எல்லாம் போட்டு சாப்பிடும். வாங்க. இப்போ நாங்கள் ஏப்ரலில் நான் இந்த வேலையத்து வாங்கினா மிளகா போட்டிருக்கிறோம். இப்போ திரும்ப இது எல்லாம் கொத்தி முடிஞ்சுது. திரும்ப நாங்கள் இனி இந்த விதை போட்டு பொலித்தீன் பேக்கால் மூடி வச்சுருக்கிறேன். அப்போ அதை இனி முளைகள் எல்லாம் முளைச்சிட்டு திறந்து விட போகிறோம். இது இப்போது லாஸ்ட் இயர் கேலியில் ஒவ்வொரு நாளும் எடுத்து சமைக்கலாம், சாப்பிட்லாம், பிரச்சனையே இல்லை. திரும்ப இப்போ நான் இந்த பேக்கெல்லாம் திறந்துட்டு திரும்ப எல்லாம் முளைகள் வந்துட்டுது. காத்துட்டா இழுத்து மூடுவேன், இல்லையண்டா இப்படியே ஓப்பனாக விட எல்லாம். இதுக்குள்ளே பீன்ஸ் இருக்குது, மல்லி முளைக்க போட்டிருக்கு, வெந்தயம் முளைக்க போட்டிருக்கு. இந்த 3 ஐட்டம் தான் இதுக்குள்ளே போட்டிருக்கு. எல்லாமே முளைச்சி வந்திருக்கு. அப்போ 25ஆம் தேதியிலேருந்து இப்போ இன்றைக்கு 6 இத்தனை நாளைக்குள்ளே எல்லாம் முளை வந்துடுது. அங்கே எக் பிளான்ட் அதையும் நடப்புறம் போட்டுட்டு வாளியலால் மூடி விட்டால் கெதியில் வந்துடும். அவ்வளோந்தான் வெயில். அந்த பாருங்க வெந்தயம் என்ன மாதிரி பெருசாக வந்திருக்கும்.